ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒரு ராஜஸ்தான்ல ஒரு 13 வயசு குழந்தை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த குழந்தைய வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஆள் இல்லாத இடத்துல வச்சு அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டான். ரேப் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் ஓனர் கிட்ட அந்த குழந்தைய வித்துட்டான். அந்த ஹோட்டல் ஓனர் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணிருக்கான். ரேப் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அந்த குழந்தைய செக்ஸ் டால் மாதிரி வியாபாரத்துல விட்டுட்டான். 5 நாளையில 13 வயசு குழந்தைய 30 ஆண்கள் ரேப் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை ஒவ்வொரு டைமும் தன்னோட பிரைவேட் பார்ட்ஸ் வலிக்கு அப்படின்னு சொல்லும் போது சாராயத்தை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான உலகத்துல இன்னைக்கு நம்ம ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கதான் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவோம், தாய் பூமியும் போம், தாய்மொழியும் போம். ஆனா அதே தாய் வழின்னு கெட்ட வார்த்தையும் பேசிப்போம். ஒரு குழந்தைய பார்க்க முடியாம அந்த குழந்தைய வச்சு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த குழந்தைக்கு துயரத்தை கொடுத்து இங்க இத பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா இங்க அரசியல் பேசிட்டு இருக்கோம். எப்படி பாஜக வந்து நான் வந்து இந்துக்களை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அரசியல் பேசுவான். பாஜக கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்தணும்னு காங்கிரஸ் அரசியல் பேசுவான். அதிமுக இருந்து நாட்டை காப்பாத்தணும், ஊரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு திமுக பேசுவாங்க. திமுக வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தாவேகா பேசுவாங்க. தாவேகா வந்து தவறான ஆட்சி புரியுதுன்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுவாங்க. இவங்களுக்கு கூட்டணி ஒருத்தவங்க பேசுவாங்க. இங்க எல்லாமே அரசியல் பேசிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு பெண்களும் இங்க அரசியல்ல பகடக்காயா இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த குழந்தையோட நியூஸ் ஒன்னா, இது ராஜஸ்தான்ல நடந்த நியூஸ். இங்க தினம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த சோசியல் மீடியால நான் தினம் கற்பழிக்கப்பட்டு இருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பேசுனா அது ஆண்கள் பேசுறதுன்றது 2வது விஷயம், ஆண்கள் அசிங்கமா கமெண்ட் பண்றதுன்றது 2வது விஷயம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி எரியும். இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? மத்த பெண்களுக்கு இருக்கா? எல்லா பெண்களுக்குமே இருக்கு. அரசியல் சார்ந்து எந்த பெண்கள், தாவேகா பெண்களுக்கு இல்லையானா தாவேகா பெண்களுக்கு இருக்கு, நாத்தாக்கா பெண்களுக்கு இல்லையானா நாத்தாக்கா பெண்களுக்கு இருக்கு, அதிமுக பெண்களுக்கு இருக்கு, டிஎம்கே பெண்களுக்கு இருக்கு. இங்க ஒரு 25 வயசு பையன் ஒரு 50 வயசு ஆளுக்கு வந்து கமெண்ட் பண்றான், உங்க அம்மா கூட்டிட்டு வாடா நான் பண்றேன் அப்படின்றான். ஏன்னா அந்த பாட்டி இருக்கோ, செத்துச்சோ, காத்தோடி காத்தா கலந்துடுச்சோ, தண்ணியில கரைச்சாச்சோ, இல்ல படுக்கையில அது விழுந்து கிடக்குதோ, இவன் வயசு 25 தான் இருக்கும். இவன் சொல்றான் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வான்றான். இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் இதுல நான் தான் சொல்றேன்ல, இப்ப என்ன மாதிரிப்பட்ட பெண்கள் தினம் கற்பழிக்கப்பட்டு இருக்கோமே. ஒரு மனசாட்சியில பேசுறீங்களா? இதுல பெண்கள், அதுவும் முக்கியமா தாவேகா பெண்கள். இன்னைக்கு தாவேகா பெண்களை பத்தி பேச உங்களுக்கு கோவம் வருது. தாவேகா பெண்கள் பேசுறாங்க. அது என்ன, ஆண்கள் வந்து பெண்களோட பிரைவேட் பார்ட்ஸ பூணு வச்சு ஒரு கெடாத்த பேசுறா அப்படின்னா, பெண்கள் வந்து ஈஸியா சாமான் அவ்வளவு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க தொடப்பக்கட்டன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை. நீங்க 4 மணிக்கு ஒரு பையனை நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க, தொடப்பக்கட்டன்னு சொல்லிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள்லாம் அதை என்ன பண்றது? அப்ப இங்க ஓ ஆள் பேசுனா ஏன் ஆள் பேசுனாங்களா? இங்க பெண்களை பேசாதீங்கன்னு நாங்க சொல்றோம். புருஷனை பார்க்க மாட்டியாடி? உன் புருஷன் ஒன்னு அவுத்து விட்டுருக்கானா? உங்களுக்கு வந்து வேலை சொல்லி இல்லையா? வீட்டுல சமைக்கிற வேலை இல்ல? உனக்கு என்ன ரேட்டு 200 ரூபாயா? இல்ல உனக்கு என்ன ரேட்டு சொல்லு? இல்ல உனக்கு பண்றதுக்கு ஆள் இல்லையா? ஏன்னா உன் மூஞ்செல்லாம் பார்த்தா உன் பொண்டாட்டியே முதல்ல வருவாளாடான்னு அசிங்கமா கேட்கணும்னு தோணும். ஆனா பொது நாகரிகம் கருதி நாங்க பெண்கள் அப்படி பேசக்கூடாது. அதை பார்த்துட்டு நாங்க கடந்து போயிடணும். அப்போ இந்த கஷ்டப்பட்டு உங்களை அரசியல் யாரு பேச சொன்னா? எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு நியாயமான வார்த்தை. இப்ப அந்த கேள்வி எல்லாம் எனக்கு ரொம்ப நியாயமா படுது. நம்ம யாருக்காக அரசியல் பேசிட்டு இருக்கோம்? எந்தவித ஆதாயமும் இல்லாம இவ்வளவு அவமானத்தை, இவ்வளவு கெட்ட பேரை நாங்க சுமந்துட்டு இருக்கோம். ஆனா முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகனோட பையன் வந்து தாவேக்கால போய் சேர்ந்திருக்காப்ல. திருச்சி ஷோவோட பொண்ணு போய் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காப்ல. முக அழகியோட பொண்ணு தாவேக்கால போய் சேர்ந்திருக்காப்ல. ஆனா இன்னைக்கும் திமுகவால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயப்பட்டவங்க, ஒரு பஸ் பாஸ்கோ, ஒரு கோட்டால ஒரு வேலைக்கோ, ஒரு சத்துணவுக்கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆதாயப்பட்டவங்க இன்னைக்கு வந்து திமுகக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, திமுகக்காக பேசிட்டு இருக்காங்க, திமுகக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தோத்து போன கட்சிக்காக இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்காங்க. நான் உட்பட
நான் கட்சியில அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. நாளைக்கு என்ன கூப்பிட்டது நீ எலெக்ஷன்ல இருந்ததுன்னா சத்தியமா நான் நிக்க மாட்டேன். சத்தியமா நான் நிக்க மாட்டேன். நான் சிரிப்பேன். எனக்கு என்ன தகுதிக்கு நீங்க எனக்கு சீட் கொடுக்கீங்கன்னு கேட்பேன். நான் வந்து ப்ரூட்டலி ஹானஸ்ட் பர்சன் தான். நான் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நான் நேர்மையா சொல்லுவேன். நான் வந்து 100% நான் நேர்மையான பர்சன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வராத ஒரு விஷயத்த நான் எப்படி செய்ய முடியும்? ஆனா நீ ஏன் அரசியல் பேசுற அப்படின்னா என்னோட குழந்தையோட பாதுகாப்புக்காக, என்னோட மண்ணோட பாதுகாப்புக்காக. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். உங்களுக்கு விஜய் கிட்ட ஒரு அழகு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு பெரியாருடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சாமியை வச்சு கும்பிடுறது பிடிச்சிருக்கா, எனக்கு சாமியை வச்சு வியாபாரம் பண்றது பிடிக்காம இருக்கு. நான் சாமி கும்பிடுவேன். ஆமா நான் கும்பிடுவேன். நீ என்ன பெரியார் பேச்சுன்னு சொல்லுவேன். ஆமா நான் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அந்த ஐடியாலஜி எனக்கு திமுக கிடைக்குது. நான் திமுக அக்செப்ட் பண்ணிட்டு நான் போறேன். அதுக்காக நீங்க எப்படி அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவீங்க? அப்போ இந்த மாதிரி குரூரமா நீங்க ஒரு கமெண்ட் பண்றவங்களால இந்த மாதிரி விஷயம் உங்களால ஈஸியா செய்ய முடியும்ல. அதான் யோசிக்க தோணுது. இந்த ஒரு 13 வயசு குழந்தைய நீங்க ஒரு ஒரு ஆண் கூட்டம் பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு கேவலமான ஒரு மிருக கூட்டம் பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களால உங்களால பண்ண முடியுங்க. பெண்களே கமெண்ட் பண்றாங்க. ஆனா ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க பேசி இவ்வளவு அவமானப்பட்டு இருக்கும்போது ஒரு சொபஸ்டிகேட்டடா ஒரு ராஜாங்கம் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு கொள்கை தெரியலையா? அவங்களுக்கு கொள்கை. அப்ப சேர்த்து வச்ச சொத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு வழிமுறை அரசியல். இவ்வளவு கேவலமான அரசியல்வாதிகளுக்காக இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு கூட்டம் வந்து அரசியல் பேசிட்டு இருக்கு. எதுக்கு அரசியல் பேசுறதே புரியாம பேசிட்டு இருக்கேன். சத்தியமா நான் எனக்காக நான் இந்த வீடியோ நான் போடுறேங்க. நீ என்ன பைத்தியமா, நீ என்ன லூசா அப்படின்னு 1000 கமெண்ட்ஸ் வரும். நீ என்ன அசிங்கமா தேனு கூப்பிடுறத விட நீ என்ன லூசான்னு பேசுறது ஈஸி. ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் யாருக்காக நம்ம அரசியல் பேசி யாருக்காக நான் கெட்ட வாங்கிட்டு இருக்கேன்? இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பதவியில வந்து இவங்க குழந்தைங்க எல்லாம் நாளைக்கு சேஃப்டியாயி இந்த குழந்தைங்க எல்லாம் நாளைக்கு கட்சி தாவி போவாங்க. நம்ம இவங்களுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோமா? இதுக்கு 10 ஆடு மாடு வாங்கி விட்டுருந்தாலும் கூட அந்த ஆடு மாடுகள் கூட புரிஞ்சுக்குண்டா. இங்க வந்து எவனுமே யோக்கியம் கிடையாது. ஆனா இவ்வளவு அயோக்கியனாவும் இருக்கக்கூடாது அரசியல்ல.